ஹலோ, சொல்லுங்க சார். மேடம், ஞானம் வந்துட்டாரு. அவங்க பொண்டாட்டி வாசல்ல வந்து நின்னுட்டு ஒரே டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆளு சென்டிமெண்டல் இடியட்னு வேற சொல்லியிருக்கீங்க. அவ பேச போக இவன் ஏதாச்சும் மாத்தி உளறிட போறான். கொஞ்சம் பேசி சரி கட்டுங்க மேடம். பேசுறீங்களா? கொடுங்க கொடுங்க, ஃபோன் கொடுங்க. ஓகே மேடம். என்னங்க சார், அறிவுக்கரசி பேசுறாங்க. ஹலோ மாமா, அறிவு பேசுறேன் மாமா. எப்படி இருக்கீங்க? அண்ணன் எப்படி இருக்காரு? அந்த கொடுமை ஏன் மாமா கேக்குறீங்க? பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. குணசேகரன் மாமா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, எந்நேரமும் ஞானம் ஞானம்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு. நீங்க போனதுல இருந்து வீடு வீடாவே இல்ல மாமா, வெறிச்சோடி போய் கிடக்கு. உங்க அண்ணனும் சரி, கதிர் மாமாவும் சரி, ரொம்ப சொணங்கி போயிட்டாங்க. அம்மாச்சி அதுக்கும் மேல பெத்த வயிறுல ரொம்ப கலங்கி போய் கிடக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நம்ம பாத்திருக்க வக்கீல் டாப் வக்கீல். என்ன, இன்னும் அதிகபட்சம் ஒரே வாரம் தான், அதுக்குள்ள எப்படியும் நீங்க வெளியில வந்துடலாம். மாமா, ஒண்ணு மட்டும் சொல்றேன், விட்டு கொடுத்துறாதீங்க மாமா. யார்கிட்டயும் விட்டு கொடுத்துறாதீங்க. உங்க பொண்டாட்டியும் அந்த ஜனனியும் அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளுங்கன்னு வக்கீல் சொன்னாரு. யாருங்க அவளுங்க இப்ப அங்க வந்திருக்கிறதே கோர்ட்ல நம்ம பக்கம் இருக்க கேஸ வீக் பண்ண வைக்கிறதுக்காக தான். நீங்க அவளுக்கு கிட்ட பேசினாலே முடிஞ்சுது. என்னவோ நாம தான் தப்பு பண்ணி அதை மறைக்கிறோங்கிற மாதிரி மாத்திருவாளுங்க மாமா. இந்தாருங்க மாமா, தயவு செஞ்சு அவளுகளை பாத்துறாதீங்க, பேசிடாதீங்க. உங்களை நல்லபடியா நாங்க வெளியில கொண்டு வந்துருவோம் மாமா. நீங்க தைரியமா இருக்கணும். ஆமாமா, சாப்பாடுலாம் கரெக்டா கொடுக்குறாங்களா? சரி மாமா, நான் வேற ஏதாவது வேணும்னா ஏற்பாடு பண்றேன். சரி மாமா, சூதானமா இருந்துக்கங்க. அவளுக்கு 2 பேர்கிட்டயும் முகம் கொடுத்தலாம் பேசிடாதீங்க. அதை வச்சு அவளுக்கு ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுவாளுங்க. சரிம்மா, அண்ணனை பார்த்துருக்க சொல்லு. சரி மாமா, நீங்களும் பத்திரமா இருங்க. சார், உங்க வைஃப் உங்களை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். அதெல்லாம் பார்க்க மாட்டார் சார். அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சார். உங்க வேலை என்ன? இவர்கிட்ட கேஸ பத்தி பேசுறது தானே. அதை விட்டுட்டு கால் பேசிட்டு இருக்கீங்க. இவர்கிட்டயும் போனை கொடுத்து பேச சொல்றீங்க. ஏன் இன்ஸ்பெக்டர், இதுக்கெல்லாம் பெர்மிஷன் இருக்கு. பொண்டாட்டி பார்த்து பேசணும்னா பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு உங்க சட்டத்துல என்ன இடம் இல்லையா? மேடம், முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. அனுமதி வாங்காம யாரும் உள்ள வரக்கூடாது. கிளம்புங்க முதல்ல. ஐயா 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 ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐயா, காலில் கூட வேணா விழுந்து கும்பிடுறேன் ஐயா. அவர் ஏதோ தெரியாம புத்தி இல்லாம பேசுறாருங்க. ஒரு 2 நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு அனுமதி கொடுங்க. நான் உண்மையை எடுத்து சொல்றேன். அதுக்கப்புறம் அவரு உங்களுக்கு தேவையா? இங்க இருங்க, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. சார், எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லை சார். அவங்கள போக சொல்லுங்க. ஐயோ, உங்களுக்கு என்னங்க புத்தி மலங்கி போச்சா? பறந்துருச்சா உங்க புத்தி? என்ன லூஸ் ஆயிட்டியலா? ஐயோ ஐயோ சார். சார், நான் தான் சொல்றேன்ல சார், அவங்கள போக சொல்லுங்க. நான் அவங்கள பார்த்து பேச மாட்டேன் சார். இல்லைங்க, இங்க இருங்க, நான் பேசுறதை கேளுங்க. இருங்க, யோசிக்காம பேசாதீங்க. இங்க இருங்க, உங்களுக்கு பின்னாடி என்ன நடந்துக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. இங்க இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. இங்க இருங்க, நீங்க உள்ள வந்து 2 நாள் ஆகுதா? 2 நாள் ஆகுதா? எவனாவது ஒருத்தன் உங்களை பார்க்க வந்தானா? அண்ணன் தம்பின்னு சொல்லி அத்தனை பேர் சுத்தி இருக்காங்களே, ஒருத்த வார்த்தை பேசினாங்களா? வந்து நான் தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நாங்க தான் நீங்க வெளியே வரணும்னு நினைக்கிறோம். நம்புங்க, சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நிறுத்தி, எல்லாம் எனக்கு தெரியும்டி, போடி. இன்னைக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு காரணமே நீதான். நீ நிம்மதியா இருந்துக்க. ஐயோ, மறுபடியும் 4 மண்டையை கழுவி வச்சிருக்காங்களே. நீ வருத்தத்துல இருக்கிற பொம்பளை மாதிரியா பேசிட்டு இருக்க? எல்லாத்தையும் மறந்துட்டு இவ பின்னாடி அழைச்சிக்கிட்டு இருக்க. ஐயோ ரேணுகா, இனிமே உனக்கு முழு சுதந்திரம் தான். ஏங்க, என் பிள்ளையும் கூட்டு போய் உன் ஆத்தா வீட்டுல விட்டுட்ட, என்னையும் கூட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்ட. நான் என்னங்க பண்ணேன்? உன்னை கேட்க இனிமே எந்த நாதியும் இல்ல. போ, சந்தோஷமா இரு, கூத்தடி, ஜாலியா இரு, சரியா? சார், தயவு செஞ்சு அவங்கள அனுப்புங்க சார். இல்லன்னா உங்க விசாரணைக்கு நான் கண்டிப்பா ஒத்துழைக்க மாட்டேன்.
போக சொல்லுங்க சார். நான் சொல்றத ஒரு அம்மா, முறையா கிளம்புங்கம்மா. கேளுங்க. ஐயா இருங்கய்யா. ஒரு கிளம்புங்கன்னு ரெண்டு- சொல்றேன்ல ஒரு நிமிஷம் அவங்க ஐயா. பேச விருப்பம் இல்லைங்கிறாருல்ல அமைதியா இதோ, இருங்க. கூட்டு போய். உங்களை பார்க்க வேற யாரும் வர மாட்டாங்க. உங்களுக்காக பேச யாரும் இல்லைங்க. வாங்கக்கா அக்கா நான் ரேணுகா, சொல்றேன். வாங்க. அதுக்கப்புறம் நீங்க வருது. வாங்க போங்க. போலாம். ஏங்க நான் வாங்கம்மா. இவ்வளவு சொல்றேன் நம்ம மாட்டியலா. கிளம்புமா போங்கம்மா போங்கம்மா சொன்னா கேட்க மாட்டீங்களா போங்க